வணக்கம். இன்றைக்கி நம்ம சைக்காலஜியில் ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம். மனித வளர்ச்சியின் பருவம். மனித வளர்ச்சியின் பருவம் 2 வகைப்படும். ஒன்று பிறப்புக்கு முந்தைய நிலை, செகண்ட் ஒன்று பிறப்புக்கு பிந்தைய நிலை. இந்த பிறப்புக்கு முந்தைய நிலையில் 3 படிநிலைகள் இருக்குது. ஒன்று ஒன்றா பார்ப்போம். முதல் நிலை முளை நிலை, செகண்ட் ஒன் பிண்ட நிலை, தேர்ட் ஒன் முதுசூழ் நிலை. இந்த முளை நிலை பார்த்துக்கிட்டிங்கன்னா 0 to 2 weeks. பிண்ட நிலை பார்த்திங்கன்னா 2 வாரம் முதல் 8 வாரம் வரை. இந்த பிண்ட நிலையில் தான் இதயம் உருவாகும். கரெக்டாக சொல்லணும்னா 8வது வாரத்தில் இதயம் உருவாகும் ஒரு குழந்தைக்கு. முதுசூழ் நிலை, முதுசூழ் நிலை அப்படின்றது 9வது வாரம் முதல் பிறப்பு வரை. நெக்ஸ்ட்டு பிறப்புக்கு பிந்தைய நிலை. இந்த பிறப்புக்கு பிந்தைய நிலை 6 படிநிலைகளாக இருக்குது. இந்த 6 படிநிலைகளும் ஒன்று ஒன்றா பார்ப்போம். குழவி பருவம் 0 to 3. பிள்ளை பருவம் அல்லது இதை குழந்தை பருவம்னு சொல்லுவாங்க. பிள்ளை பருவத்தோட வயது பார்த்திங்கன்னா 3 முதல் 10 வயது வரை. குமரப்பருவம் 11 வயது முதல் 19 வயது வரை. இந்த குமரப்பருவம் முன் குமரப்பருவம் பின் குமரப்பருவம் அப்படின்னு 2ஆக நம்ம பிரிக்கலாம். முன் குமரப்பருவம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 11 வயசுலேருந்து 15 வயசு வரைக்கும். பின் குமரப்பருவம் 16 வயசுலேருந்து 19 வயசு வரைக்கும். நெக்ஸ்ட்டு 4th ஒன் முதிர் பருவம். முதிர் பருவம் அப்படிங்கிறது 20 வயது முதல் 50 வயது வரை. இதை முன்முதிர் பருவம் பின்முதிர் பருவம்னு 2ஆக பிரிக்கலாம் நம்ம. முன்முதிர் பருவம் 20 வயது முதல் 29 வயது வரை. பின்முதிர் பருவம் 30 வயது முதல் 50 வயது வரை. இந்த முன்முதிர் பருவம் அப்படின்ற இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வேலை தேடுவோம். தளர்வு பருவம் 50 வயது முதல் 60 வயது வரை. முதுமை பருவம் 60 வயது முதல் இறப்பு வரை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க.